உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்று புதிதாய் வந்திருக்கிறவர்களை வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிராகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து. எத்தனை பேர் அந்த புகழ்ச்சியோடு ஆண்டவரை புகழ்ந்துட்டே எத்தனை பேர் உள்ள வந்தீங்க? கை தூக்க வேண்டாம். அல்லேலூயா. இல்லை, நாங்க இங்க வந்து எங்களை அப்படி இந்த ராக்கெட்டுக்கு தீ வைக்கிறது மாதிரி எங்களுக்கு தீ வச்சாதான் நாங்க வந்து தீ போல இறங்கணுமே. ஆமென். இல்ல, உள்ள என்ட்ராகும் போதே ஆமென், என்டர் ஹிஸ் கேட்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங் அப்படின்ட்டு இருக்கு. நன்றி அறிதலோடு, நன்றியோடு, ஸ்தோத்திர பலியோடு அவருடைய வாசல்களுக்குள்ளே என்ட்ராகணும். அல்லேலூயா. அது எவ்வளவு நல்லா இருக்குது. அப்பா நன்றி அப்பா, என்னை கொண்டு வந்தீங்களேப்பா, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படி சொல்லி தேங்க்யூ ஜீசஸ் புகழ்ச்சியோடு பிரவேசிக்கணும். கர்த்தர் நல்லவர், அவர் செய்தது ஏராளம். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். எல்லா கைகளை தட்டி பாடுவோமா? எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் என்னை தாழ்த்தி பணிந்து நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. எக்காலமும் எந்நேரமும் என்னை தாழ்த்தி பணிந்திடுவே, உம் நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. நீ செய்ததை இந்த வாழ்க்கை நீ தந்ததே. பாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். உம்மை ருசித்தேன், இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. க்ளோரி. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? நீர் செய்ததை பாடுங்க. அவர் தந்த வாழ்வல்லவா இந்த வாழ்க்கை நீ தந்ததே. இன்னும் துதிப்பே நன்றியோடு. ஆமென். காலங்கள் கடந்து போனது, காலங்கள் கடந்து போனது, கிருபை என்னை நிறுத்துதே. கிருபை என்னை நிறுத்துதே. உந்தன் மறைவில் லவ் யூ பா. மறைவில் வைத்தாரே. சொல்லுவோம். நீ செய்ததை வாழ்க்கை உம்மை ருசித்தேன், இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உன் கரங்கள் எல்லாம் தந்ததே. ஆமென். ஓ, எட்டாததை என் கையில் எடுத்து தந்தி,
இயேசுவே. லவ் யூ பா, கிருபப்பா. ருசித்தவங்க நல்ல கையை தட்டி, நீ செய்ததை இந்த வாழ்க்கை நீ தந்ததே. இன்னும் துதிப்பே, உம்மை ருசித்தே. இன்னும் துதி. ஒரு விஷயம் கூட, தேவைகள் என்னை சூழ்ந்ததே, தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள். ஆமென். உம் கரங்கள் எட்டாததை எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீரே சுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நீ செய்ததை இந்த வாழ்க்கை. ஆமென். உம்மை ருசித்தே, இன்னும் துதிப்பே நன்றியோடு. ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பே எக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, என் நேரமும் என்னை தாழ்த்தி பணிந்திடுவே, உம் நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. எக்காலமும் என் நேரமும் துதித்திடுவேன். ஓ என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி. நல்ல கையை தட்டி, நீ செய்ததை இந்த வாழ்க்கை. ஆமென். ஓ இந்த வாழ்க்கை உம்மை ருசித்தே, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. சொல்லுங்க, நீர் செய்ததை மறக்க கூடுமோ? நீர் இந்த வாழ்க்கை. நன்றியோடு சொல்லுங்க, இந்த வாழ்க்கை நீர் தந்ததப்பா, இந்த வாழ்க்கை நீங்க தந்ததப்பா. உம்மை ருசித்தே, இன்னும் துதிப்பே நன்றி அம்மா. ஆமென். ஒரு விஷயம் கூட, நீர் செய்ததை மறக்க கூடுமோ? நீர் செய்ததை. எல்லாரும் சொல்லுங்க, இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன், இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. ஆமென். இன்னும் துதிப்பேன், உம்மை ருசித்தேன், உம்மை ருசித்தேன், இன்னும் துதிப்பேன், உம்மை ருசித்தேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, கர்த்தர் தந்த இந்த வாழ்க்கைக்காக, கர்த்தர் பாராட்டுகிற கிருபைகளுக்காக, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவர் செய்தவைகளை நினைத்து பாருங்கள். நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்கள். கர்த்தர் நல்லவராயிருந்து, வல்லவராயிருந்து, போதுமானவராயிருந்து என்னை நடத்தினார் என்று சொல்லுகிறவர்கள் நன்றியோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு ஆச்சரியமானவர். அவர் 10,000ங்களில் சிறந்தவர். நம்முடைய நேசர் 10,000ங்களில் சிறந்தவர். ஹல்லேலூயா. மிகவும் அழகானவர். நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரியவர். வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, அவர் அந்த கேடு அடைந்தார், அந்த அளவுக்கு கேடு அடைந்தார். அவ்வளவு அழகானவர், 10,000ங்களில் சிறந்தவர். அந்த கேடு. அப்போ நம்முடைய பாவம் என்பது அவ்வளவு அழகானவரையும் எப்படி மாற்றிச்சு பார்த்தீங்களா? அந்த கேடு அடைந்தார். நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவம் அவ்வளவு 10,000ங்கள். அவரை பார்த்து அப்படி பார்த்துட்டே இருக்கலாம். அப்படிப்பட்டவர் நமக்காக இந்த பூமியில் வந்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்ட போது அவரை பார்க்க அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, விரும்பப்படத்தக்க அது அந்த கேடு, அந்த அளவுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவம். ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அந்த கேடு அடைந்து நம்மை அழகாக்கினார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையும் அவருடைய தயவையும் அவர் நம்மேல் வைத்திருக்கிற அக்கறை, இதை நம்ம மைண்டுக்குள்ள எப்பவுமே ஓட விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம காக்கப்படுவோம். அப்பதான் நமக்குள்ள அந்த நன்றி என்கிற காரியம் நம்முடைய இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அவர் எனக்கு செய்தது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 10,000 பேரில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், எல்லா மதுரத்திலும் சுவையானவர், அழகே உருவானவர். 10,000 பேரில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், எல்லா மதுரத்திலும் சுவையானவர், அழகு உருவானவர். என் நேசரே சுவை போல் எவரும் இல்லை, அங்கும் இங்கும் தேடியும் காணவில்லை. என் நேசரே சுவை போல் எவரும் இல்லை, அவருக்கு இணையாக உலகில் யாரும் இல்லை. அவருக்கு எத்தனை பேருக்கு இயேசுவை புகழ்றது ரொம்ப பிடிக்கும்? எத்தனை பேருக்கு உங்களை புகழ்றது ரொம்ப பிடிக்கும்? ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாட்டு எனக்கு மறக்கவே முடியாது. இந்த கண்மலையே கர்த்தாவே பாட்டு ரெக்கார்டிங் பாட்டு பாட போயிருக்கிறேன் ஸ்டுடியோவுக்கு. அங்கே போய் பாடினா எனக்கு பாட முடியாது. கிட்டத்தட்ட 2 மணிக்கு மேலே ட்ரை பண்ணுறோம். எனக்கு முடியல. அந்த அளவுக்கு த்ரோட்டு அந்த டைம் ரொம்ப அஃபெக்ட் ஆகி, இப்போ அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் அந்த டைம் ரொம்ப. அப்போ நேராக நைட்டு 10 மணிக்கு போகிற ஸ்டுடியோவுக்கு, 1 மணிக்கு வீட்டுக்கு வரேன். வந்துட்டு இது ரொம்ப வருஷம், மேரேஜுக்கெல்லாம் முன்னாடி. ஆண்டவர் என்னண்டவர் எனக்கு இப்படி பாட முடியாமல் ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நைட் அப்படியே உக்காந்துருக்கிறேன். உக்காந்துருந்துட்டு அப்படியே இருக்கும்போது தான் ஆண்டவர் இடைபட ஆரம்பிக்கிறாங்க. அவர் அப்படி நினைவில் கொண்டு வரார். அப்போதான் இந்த பாட்டு. இந்த டைமில் வேற ஏதாவது பாட வச்சிருக்கலாம். அவர் இல்லை. 10,000 பேர் காலையில் 4 மணி வரை தூங்கலை. 1 மணிலேருந்து 4 மணி வரை அவருடைய அழகு என் கண்ணுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கு. அப்படியே அந்த அப்படியே இருந்து ஒவ்வொன்றா, ஆண்டவர் உங்களை மாதிரி யாருமே இல்லை, அங்கும் இங்கும் தேடியும் காணவில்லை. என் பிரியமே என்று அழைத்தவர், விருந்து சாலைக்குள் அழைத்து சென்றவர், என்னை சொந்தமாக்க தம்மை தந்தவர், என்னை சொந்தமாக்க தம்மை தந்தவர், என்னை வாழ வைக்க
உடன் இருப்பவர் என் நேசரேசுவை போல் அங்கும் இங்கும் தேடியோ என் நேசரேசுவை எஸ் அவருக்கு இணையாக. அன்று ஒன்றை புரிந்து கொண்டேன், நமக்கு முடியாதுங்கிற நிலைமை வரும்போது அவருடைய அழகை நினைத்து பாருங்கள். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய அழகு நமக்கு அழகு. அல்லேலூயா. அதை நினைக்க நினைக்க நமக்குள்ள அடுத்த நாள் காலையில் அதையும் சொல்லிடுறேன். அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு தூங்கியாச்சு, எழும்பியாச்சு, 10 மணிக்கு ஸ்டுடியோவில் போய் 10:30க்குள்ள பாடி முடிச்சாச்சு. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் பார்த்தார், இங்க பாரு, நான் உனக்கு செஞ்சதை நீ பாடிட்டு இருக்கிற, நீ கொஞ்சம் என்ன பார்த்து பாடு. அல்லேலூயா. ஆண்டவர் சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில முடியாம ஆகுறதுல கூட இதுவரை என் வாழ்க்கையில நான் பார்த்தது, எனக்கு முடியாது முடியலைங்கிற நிலைமை வர்ற இடத்துல எல்லாம் நான் ஒரு நன்மையை பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில முடியாது முடியலைங்கிற ஒரு நிலைமை வருதுன்னா அதுல ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்கும் இங்கும் அலைந்த ஆகாருக்கு இனி நடக்க முடியலன்னு சொல்லி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த இடத்துல ஒரு ஊற்றை பார்த்தாள். என்னால முடியாது முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் அங்க ஒரு நன்மையை நம்மளை பார்க்க வைக்க போறார். நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை கொண்டாடுவோமா? எஸ். 10,000 பேரில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், எல்லா மதுரத்திலும் சுவையானவர், அழகே உருவானவர். 10,000 பேரில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், எல்லா மதுரத்திலும் சுவையானவர், அழகே உருவானவர். கைகளை உயர்த்தி, என் நேசரேசுவை போல் எவரும் இல்லை, அங்கும் இங்கும் தேடியும் காணவில்லை. என் நேசரேசுவை போல் எவரும் இல்லை, அவருக்கு இணையாக உலகில் யாரும் இல்லை. சொல்லுங்க, என் நேசரேசுவை போல், என் நேசரேசுவை போல். ஆமென். என் நேசரேசுவை அவருக்கு இணையாக உலகில் யாரும் இல்லை. ஓ அவர் கண்கள், அவர் கண்கள் பூரா கண்கள் நல்ல மாதுளம், அவர் கண்ணங்கள் நல்ல கண்கள் பூரா கண்கள் நல்ல மாதுளம், அவர் கண்ணங்கள் லீலி புஷ்பம் போன்ற, அவர் உதடுகள் லீலி புஷ்பம் போன்ற, ஓ அதிலும் மேன்மையான வாயின் வார்த்தைகள், என் நேசரேசுவை போல். ஓ ரமமரே, அங்கும் இங்கும் எத்தனை பேரை பார்த்திருப்போம், நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நபர்களை சந்தித்திருப்போம். அவரை போல யாருமே கிடையாது, அவருக்கு இணையாக உலகில் யாரும் இல்லை. அவருக்கு என் பிரியமே, என் பிரியமே என்று அழைத்தவர் விருந்து சாலைக்குள். ஓ என் பிரியமே, என்னை சொந்தமாக்க, என்னை சொந்தமாக்க, ஆமென், என்னை வாழ வைக்க உடன் இருப்பவர். கைகளை உயர்த்தி சொல்லுவோம்,
நேசரேசுவை போல் அங்கும் இங்கும் தேடியோம் காணவில்லை. ஆமென். அவருக்கு இணையாக உலகில் யாரும் இல்லை. அவருக்கு அப்பாவை பார்த்து பாடுங்க. 10,000 பேரில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், எல்லா மதுரத்திலும் அழகே உருவானவரே. அப்பா 10,000 பேரில் சிறந்தவர், எல்லா மதுரத்திலும் சுவையானவரே. ஒரு அம்மா காலாரா ரேமரே அழகே உருவா. அப்படியே கைகளை உயர்த்தி என் நேசரே சுவை போல் ஓ அங்கும் இங்கும் தேடியோ என் நேசரே சுவை போல் அவருக்கு இணையாக உலகில் யாரும் இல்லை. ஆமென். என் நேசரே சுவை போல் அங்கும் இங்கும் தேடியோ என் நேசரே சுவை போல் அவருக்கு இணையாக. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தே எட்டாத உயரத்திலே. ஓஹோ எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தே. ஆமென். ஜீசஸ் கண்மலையின் மறைவுக்குள்ளாய் ஓ கரத்தின் ஆமென் கண்மலையின் ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஒரு நாளில் நாம் அதிகம் நினைக்கிற பர்சன் யாரு? ஒரு நாளில் நம்ம அதிகமாய் நினைக்கிற நபர் யார்? கேட்கல, நீங்களே உங்களை வீட்டில் போய் கேளுங்க. இப்போ சூலாம் வரும். ஒரு நாளில் நம்ம ரொம்ப நினைக்கிற பர்சன் யார்? தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவார், என்ன நல்ல தெரிந்த வார்த்தை. கர்த்தரை நான் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அந்த முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை பரிசுத்தாவியில நிறைந்து பேதுரு எடுத்து சொல்லுவார் பாருங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்துல அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அவரை வச்சு, அதாவது சிலர் பார்த்துருக்கீங்களா, சிலருக்கு போட்டோவை வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க, இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. தாவீது யாரை முன்னாடி வச்சு பார்த்துட்டே இருக்கிறார் பார்த்தீங்களா? அதை நிறுத்தி அப்படி பார்த்துட்டே இருக்கிறார். ஒவ்வொரு அசைவையும் அப்படி பார்த்துட்டே இருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு சும்மா சொல்லல, இருதயத்துக்கு ஏற்றவன். எனக்கு முன்பாக நிறுத்தி நிக்க வச்சு இப்படி பார்த்துட்டே இரு. ஆண்டவரை ஒரு வாட்டி கொஞ்ச நேரம் நில்லுங்க ஆண்டவர், எதுக்கு உங்களை பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏ மைனர் பி மைனர் உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணும்.
பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தில் அப்படி ஒரு நபர் உண்டா? ஆண்டவர் அப்படிதான் தேடுவாருங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நினைக்கணும்னா நம்ம சிக்காகணும், நமக்கு ஒரு தேவை வரணும், நம்மளை எல்லாரும் ஒதுக்கணும், நம்ம தனிமையில அகப்படணும். ஆமே, நமக்கு அப்பதான் அவரு நினைவுக்கு வராரு. அவருக்கு ஏன் நாம நினைவுல வரணும்? நம்மளை வச்சு அவருக்கு என்ன வேண்டி இருக்குது? அப்படி இருக்க இஸ்ரவேலே, நான் உன்னை மறக்கவே மாட்டேன், நினைச்சிட்டே இருக்கிறேன். நம்ம ஏன் அவர் நினைவுல வரணும்? அதை யோசித்து பார்த்துருக்கணும். நம்ம நினைவுல அவர் வர்றதுக்குன்னா நமக்கு 1000 தேவைகள் இருக்கு. அவரை கொண்டு அவர் நினைவுல நாம எதுக்கு வரணும்? அப்ப அதுக்கு ரீசன் ஒன்னே ஒன்று தானே, லவ் தானே, அன்பு தானே. அப்ப அப்படி ஒரு நிலையில ஏன் நம்ம வரக்கூடாது? கர்த்தரை நான் எனக்கு முன்பாக நிறுத்தி அவர் அப்படி நிக்க வச்சு பார்த்துட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசி, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகா சமரம் ரோலே மம்ரே தனரே, உம்முகம் Glory. 2 கைய உயர்த்தி கேளுங்க. பாதம் சித்தம் அறியணும், சித்தம் அறியணுமே, நானும் சித்தம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க, இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கணும்னு சகையு போய் ஒரு காட்டை மரத்தில் ஏறி உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறான். எப்படியெல்லாம் பார்த்துருப்பான்? அவருடைய ஒவ்வொரு அசைவு, அவருடைய கண்ணசைவு, கையசைவு, உதட்டு அசைவு. ஏன்னா இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கணும். அப்படி ஒருத்தன் பார்க்க ஆரம்பிச்சதும் பைபிள் சொல்லுகிறது, இயேசு அண்ணாந்து அவனை பார்த்து, சைவே சீக்கிரம் எனக்கு உன் கூட தான் வரணும், நான் உன் வீட்டில் வந்து இன்னைக்கு தங்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் கூட இயேசு வர போறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சுனேமியால் சொல்லுகிறார், நான் நேசத்தால் சோகமானே. நம்ம அவர் நேசத்தால சோகமா இருக்கிறோமா? என்னைக்காவது ஆண்டவர் நமக்கு அது செய்யல இது செய்யலன்னு சொல்லி சோகமா இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேசம் ஏங்குதப்பா, என் உள்ளம் ஏங்குது ஆண்டவரே நேசத்தால. அல்லேலூயா. அவர் நல்லவர், 10,000களில் சிறந்தவர். அவர் மேல இருக்கிற அந்த அன்பு அது நாளுக்கு நாள் அது பெருகட்டும். அன்பு ஆழமாய் நமக்குள்ளே காணப்படுமானால் அதோட கூட விசுவாசம் எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஏன்னா அன்பு சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் தாங்கும். அன்பு. ஆண்டவர் நல்லவர். அப்படி எழுந்து நிற்கலாமா? பாரீர் அருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள ஈரச்சல் போலே, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவள். இயேசுவே
ஆத்மனே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா. அப்படி ருசிச்சு சொல்லுங்க. 10,000 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இப்போ உலாவி கொண்டிருக்கிறார். பார்க்கிறார் எத்தனை பேர் இதை உண்மையா பாடுறீங்க. ஆமென். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அப்படி சிரிச்சுட்டே பாடுங்க பார்க்கலாம். அழகா சிரிக்கிறீங்களே. ஆமென். பாரீர் அருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ. பாரீர் அருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம். இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா. 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில். இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா. 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. காட்டு மரங்களில் கிச்சிலி போ எந்த நேசரதோ நிற்கிறார். மமலரோ நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா. 10,000ங்களில் சிறந்தோ, 10,000. அவர் இடது கை என் தலைக்கு வலக்கரத்தால் தேற்றுகிறார். ஆமென். அவர் நேசத்தால் சோகமாய் இயேசுவே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா. 10,000ங்களில் சிறந்தோ, 10,000. ஆமென். என் பிரியமே ரூபமதி என அழைத்திடும் என்ற சத்தம். என் பிரியமே ஓ என அழைத்திடும் இந்த சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே. ஓடலமம் ராத்தனமம் ரோஷலரே. இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா. 10,000ங்களில் சிறந்தோ, 10,000.
என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர், அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. அவர் மார்பிலே சாய்ந்திடுவேன். அவர் என்ன சொல்வார் தெரியுமா? மணவாளியே நான் செல்லுவேன் அந்நேரமே, மணவாளியே உடராலதரா ஹண்டரே. இயேசுவே இயேசுவே பதினாயிரங்களில் சிறந்தவரே இயேசுவே இயேசுவே. பதினாயிரம் உடராலரதாஹந்தரே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம், நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மணநாளிலே. அந்த நாள் இன்ப நாள், பாக்கிய நாள். ஓஹோ சுத்த பிரகாசாடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. Yes Lord இயேசுவே பதினாயிரங்களே. ஒரு விஷயம் கூட, அவர் இடது கை, அவர் இடது கை என் தலைக்கு பல கரத்தாலை ஓரமரல மமரே ஓரி ஹம்மதரோ. ஹல்லேலூயா. அவர் நேசத்தான் என் மேல் பறந்த கொடி நேசமே. ஹல்லேலூயா. செலமம்ரோலே மமதனரே. இயேசுவே இயேசுவே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமாய் பதினாயிரம். இயேசுவே பதினாயிரம் சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமாய் பதினாயிரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உடைய வலது கையை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து சொல்லுங்க, என் நேசர், என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பில் சாய்ந்திடுவே. சொல்லுங்க, என் நேசர், he is my beloved. ஓ ராமா மதனலரே மமரோ மணவாளியே, அப்பா நானும் செல்லுவேன். கூப்பிட்ட உடனே போயிடணும். ஹல்லேலூயா ஜீசஸ். ஆமென் ஆமென். மறுபடியும் சொல்லுங்க, என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. ஓ மணவாளியே மணவாளியே, glory ஓ ரமமா துணலரே. கையை தட்டி பாடுவோம், இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் லீலி
புஷ்பவுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000. இயேசுவே இயேசுவே ஓ ஜீசஸ், 10,000ங்களில் சிறந்தோ, 10,000, 10,000ங்களில் 10,000. ஆமென். 10,000. நல்ல ஆண்டவருக்கு முழு பலத்தோடு கைகளை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா. 10,000ங்களில் சிறந்தவரே. ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவரே. எனது மணவாள். 2 கைகளை உயர்த்தி எஸ். என் இதய ஏக்கமே இனியவரே, உம்மை தான் தேடு, நான் உம்மை தான் உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை. அமேனும் வாதம் அமரணுமே. ஜீசஸ், இது எங்க வாழ்க்கையாகட்டும் பா, இது எங்க வாழ்க்கையாகட்டும் பா. உம் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம். எனது மணவாளனே, எனது என் இதய ஏக்கமே, என் இதய இனியவரே, உம்மை தான் தேடுகிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். நான் பார்க்கும் பார்வையெல்லாம், நான் பார்க்கும் ஓ ஏற்றனவாய். ஆமென். நான் பார்க்கும் உமக்கு, ஆமென். நான் நடக்கும் பாதையெல்லாம் அப்பா உமக்கு உகந்தனவாய், உகந்தனவாய் இருப்பதாக உமக்கு என் வாயின் சொற்களெல்லாம், என் வாய் ஒரே ஏற்றனவாய். ஆமென். ஆமென். என் இதய எண்ணமெல்லாம். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. க்ளோரி உகந்தனவாய் இருப்பதாக உமக்கு எனது மணவாளனே, எனது என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா. உம்மை தான் தேடுகிறேன்,
நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான். எஸ் ஃபாதர், தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். உம்மைத்தான். அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி உம்மைத்தான் தேடுகிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாயை திறந்து சத்தமா எனது மணவாளனேன்னு சொல்லுங்க. என் இதய ஏக்கமேன்னு சொல்லுங்க. என் இயேசுவேன்னு சொல்லுங்க. என் ஆத்தும நேசரேன்னு சொல்லுங்க. உம்மைத்தான் தேடுகிறேன். என் தேடலே நீங்க தான். ஆண்டவரே, நாளுக்கு நாள் உம்மேல் கொண்ட நேசம் எங்களிலே பெருகுவதாக பெருகுவதாக. இன்னும் நேசிக்கணும். உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க Jesus. பொய்யான வாழ்க்கை உம்மை அதிகம். Love you, Pa. Love you, Pa. பலவீன நேரத்திலோ பலம் நான் உம்மை மட்டும் glory. பலவீன நேரத்தில் பலமுள்ள காலத்திலோ உம்மை விட்டு தூரம் போதுமா போதுமா இன்னும் விடாமல் உம்மை வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் உயர்வான நேரத்திலோ உயர்வான நேரத்திலோ நான் உம்மை மட்டும். ஆமென். எத்தனை பேர் சொல்லி அறிக்கை செய்றீங்க? ஏமாற்றும் வாழ்க்கை, ஏமாற்றும் வாழ்க்கை, ஏமாற்றம் இல்லா வாழ வேண்டுமே அதிகம். பொய்யான வாழ்க்கை, பொய்யான வாழ வேண்டுமே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த மாலை வேளையில கிருபையை கேளுங்க, கிருபையை கேளுங்க, கிருபையை கேளுங்க. கிருபை தாங்கப்பா. எனக்கு உங்களை நேசிக்கணும், உம்மை நேசிக்கணும். உம்மை அதிகம்
ஆண்டவரே, இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமா அதை நேசிக்கணும். உம்மை அதிகமா உம்மை அதிகமா. உலக அன்பு அல்ல உன்னத அன்பு என்னை மூடட்டும். உலக அன்பு அல்ல உன்னத அன்பு எங்களை மூடட்டும், எங்களை நிரப்பட்டும், எங்களை ஆட்கொள்ளட்டும். உம்மை அதிகம். ஓ ரமமலரமா, இன்னும் அதிகமாய் சலமா கதனரமா சந்தனமலமா. உம்மை அதிகம். ஹல்லேலூயா. உம்மை அதிகம். கிருபை வேண்டும். எஸ், உம்மை அதிகம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, கிருபை தார் அதிகமாய். எத்தனை பேர் இந்த கிருபையை வேணும்னு கேட்கிறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரு 3 வார்த்தையை சொல்லுங்க. நான் அதிகம் நேசிக்கிற நபர் நீங்களா இருக்கணும் ஆண்டவர். நான் அதிகம் தேடுகிற நபர் நீங்களா இருக்கணும். நான் அதிகம் நினைக்கிற நபர், அதிகமாய் நேரம் செலவிடுகிற நபர் நீங்களா இருக்கணும். எனக்கு இந்த கிருபையை தாங்கப்பா. அதிகமா நான் நேசிக்கிற நபர் நீங்களா இருக்கணும். அதிகமா நான் தேடுகிற நபர் நீங்களா இருக்கணும். அதிகமா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ற நபர் நீங்களா இருக்கணும். உங்களை விட்டுட்டு வேற ஒண்ணுமே வேண்டாம்ப்பா. உங்களை மறக்க பண்ணுகிற, உங்களை விட்டு அகற்ற பண்ணுகிற, அகல பண்ணுகிற எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. என்னை தேடி வந்தவர் நீர் மட்டுமல்லவா? என் பிறப்பின் வர்த்தமானம் அறிந்து என்னை தேடி வந்தவர் நீர் அல்லவா? ஒரு கண்ணும் என் பேரில் இரக்கமா இல்லாத போது என்னை கண்டவர் நீர் அல்லவா? ஒருவரும் எனக்கு ஒன்றும் செய்யாதிருந்த போது என் மேல் வஸ்திரம் விரித்தவர் நீர் அல்லவா? ஒருவரும் இவன் ஏன் சொந்தம், இவ ஏன் சொந்தம்னு சொல்லிக் கொள்ள தயங்கும் போது, விலகின போது நீர் வந்து உம்முடைய வஸ்திரத்தை விரித்து நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொன்னவர் நீர் அல்லவா? நீங்க மட்டும் எனக்கு போதும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் அது, உம்மை மறுதலித்தவன் நான் இதை. ஓ, உம்மை மறந்து மன்னிப்பீராக. ஆமென். உதவாத என் பொழுது, இந்த வார்த்தையை சொல்லுங்க, என் உறவே, நீங்க இல்லாம எனக்கு ஒரு விடியலே கிடையாது, எனக்கு ஒரு நாளே கிடையாதுப்பா. விடியாது நீங்க ரெண்டு கைகளை விரித்து கண்களை ஏறெடுத்து, தேவகுமாரா 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 என்ன நினைச்சிடுங்க, கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா
என்ன மறந்தா எங்கே நீங்க நினைச்சா ஆமென் தேவக்கு ஆமென் தேவக்கு ஆமென். அப்படியே அந்த பிரஸ்